இலங்கையின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இப்போது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. டிட்வா புயலால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, மண் சரிவுகளை தொடர்ந்து பல உயிர்களை, உடைமைகளை இழந்திருந்த நாங்கள் இப்போது மீண்டும் ஒரு இயற்கை அனர்த்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் மிக அவதானமாக செயற்பட வேண்டிய காலம் இது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் உருவாகி இருக்கிறது ஒரு தாளமுக்கம். வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இப்போது வலுப்பெற்று இப்போது நன்கமைந்த தாழ்வு நிலையாக மாற்றம் பெற்றிருக்கிறது. இதனால் கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணம் உட்பட நாட்டின் பல இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற பகுதிகளில் ஏற்கனவே சில இடங்களில் வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நாளையில் இருந்து இந்த மழை வீழ்ச்சி அதிகமாக கூடும். அதே நேரம் வடக்கு கிழக்கு உட்பட மலையகத்தின் பல பகுதிகளுக்கும் இதன் பாதிப்பு உணரப்படலாம் என்ற கருத்தும் இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அவதானமாக இருக்க வேண்டிய காலம். இந்த மழை வீழ்ச்சி தொடர்ச்சியாக வருகிற நாட்களில் கிடைக்கப் போகிறது. அதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும், மண் சரிவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இன்று இலங்கை அரசு அறிவித்திருக்கிறது, கண்டி மாவட்டம், அதே போன்று நுவரெலியா மாவட்டங்களை அதிதீவிர பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு வலயமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டி மாவட்டத்தின் பல இடங்கள், அதே போன்று நுவரெலியா மாவட்டத்தின் பல இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய இடங்கள், ஊவா மாகாணத்தின் பதுளையின் பல இடங்களும் இரண்டாம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மழை வீழ்ச்சி அதிகமாக கிடைக்கின்ற வேளைகளில் வெள்ளப்பெருக்கு என்பது நிச்சயமாக ஏற்படும். அதேபோன்று மண் சரிவு போன்ற அபாயங்களிலும் மக்கள் மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தேவை இந்த காலத்தில் இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் அலட்சியமாக இருந்து பல உயிர்களை காவு கொள்ள விட்டிருக்கிறோம். அதே போன்று சொத்துழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எனவே இந்த இயற்கை அனர்த்தத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் என்பதை நாங்கள் அனைவரும் நன்கு உணர்ந்தவர்களாக செயற்பட வேண்டும். அதே நேரம் இவ்வாறான செய்திகள் கிடைக்கும் போது பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு சேர்ப்பதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதே நேரம் இப்போது கடல் கொந்தளிப்பாக இருப்பதன் காரணமாக பெய்கின்ற மழை வெள்ளமாக மாறுகிறது. இந்த வெள்ள நீர் கடலில் சென்று சேர்வதற்கு மிகவும் தாமதமாகும். உடனடியாக வேகமாக இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நீரினை கடல் உள்வாங்காது என்ற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வெள்ளம் ஏற்படக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே இயற்கை அனர்த்தங்களை யாராலும் தடுக்க முடியாது. அந்த அனர்த்தங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம், உயிரிழப்புகளையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். பாதிக்கப்படக்கூடிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இந்த வீடியோ உதவும் என்பதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக் கொள்ளுங்கள். எல்லோரும் தங்களுடைய பாதுகாப்பை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.